கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சொந்தங்களாய் மாறின உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டும் ஒரு தேவ செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்ம எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் எப்படியாக புரியுதுன்னா, நம்மளை தேவன் ரொம்ப ஃபெமிலியராக மாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்ததான பல பேருடைய புரிதல். இந்த உலகமும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் நமக்கு முன்பதாக வைக்குது. இந்த சோஷியல் மீடியா காலத்தில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்பில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் நம்மளுடைய வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, நம்மளுடைய கம்பெனியில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, நம்மளை எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம சபையில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கங்கிறத வச்சு தான் மதிப்பிடுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த உலகம் நம்மக்கிட்ட ஒரு டிமாண்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது, பாப்புலர் ஆகுன்னு. ஆனால் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே காரியம், நீ பரிசுத்தமாகணும் தான். 1 பேதுரு 1:15-16 இப்படியாக சொல்லுகிறது, உன்னை அழைத்த நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாயிருன்னு சொல்லி. கலாத்தியர் 1:10 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேனா இல்லை தேவனை பிரியப்படுத்துகிறேனான்னு சொல்லி. நான் இன்னைக்கு வரைக்கும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு பவுல் சொல்லுகிறபடி, நாம் இன்னைக்கு ஃபெமிலியருக்காக, ஃபேமஸ்க்காக மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்தால் மேபி அவங்கக்கிட்ட நமக்கு நல்ல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கலாம். ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது நிமித்தம்தான் தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நல்லா உற்று பார்த்தோன்னா, தேவன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் தான் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய ஃபேமஸ்னால் நம்ம எவ்வளோ பேருக்கு ஃபெமிலியராக இருக்கோம், நான் பயங்கர பாப்புலர், நான் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன், நான் யூடியூப்பில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், வீடியோஸ் மில்லியன்ஸ் பேர் பார்க்குறாங்க, உலகம் முழுவதும் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு தேவன் நான் மகிமைப்படுவேன்னு சொல்ல, ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொல்லி. அப்படின்னா தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? நம்முடைய கேரக்டர், தேவனுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடக்கை எப்படி இருக்குது தேவனுடைய சமூகத்தில், உலகம் பார்க்கிறபடி அல்ல, தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம். மத்தேயு 6:6 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்னு சொல்லி. தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவனுங்க. யோசேப்போட வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்தார். தாவீதோட வாழ்க்கையில் அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் இருந்தார். மோசையோட வாழ்க்கையில் வனாந்திரத்தில் இருந்தார். பெரிய பெரிய ஸ்டேஜ் இல்லை, ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, ஆனால் அவங்களுடைய அந்தரங்க காரியங்கள் மூலமாக தேவன் அவர்களில் மகிமைப்பட்டார். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம். நம்ம மத்தேயு 5:16 இப்படியாக படிக்கிறோம் இல்லையா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. தேவன் நம்முடைய திறமையினாலேயோ தாளந்தினாலேயோ நம்ம இந்த உலகத்தில் பயங்கர ஃபேமஸாக இருக்கிறோம், பாப்புலராக இருக்கிறோங்கிறதுனாலையோ மகிமைப்படுகிற தேவன் அல்ல, நம்முடைய நற்கிரியைகளினாலே மகிமைப்படுகிற தேவன். அதனால் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தி 2:21 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று. எஜமானுக்கு நாம் உபயோகமான எல்லா கனத்துக்கும் பாத்திரமாக இருப்போமா? எதனால்? நற்கிரியைகள் மூலமாக. இந்த தேவ செய்தி மூலமாக தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? பாப்புலராக இருக்கணுங்கிறதுக்காக மனுஷர்களை பிரியப்படுத்தி நம்முடைய பேருக்கு பெருமையை வர வைக்கிறோமா? இல்லை தேவன் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நற்கிரியைகளை செய்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர போகிறோமாங்கிறது தான். ஆமீன். தேவன் நம்மள மகிமைப்படுவதற்கு நம்முடைய பாத்திரம் அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் மாறினா எப்படி இருக்கும்? தேவன் நம்மில் மகிமைப்படுகிற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்யும்படிக்கு நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில் நீங்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு. அப்படியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நீர் அப்படிப்பட்ட ஒரு பலனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தத்துக்காக போராடி கொண்டிருக்கிற
வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் பரிசுத்தம் அடையும்படிக்கு கர்த்தாவே நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பலன் இல்லாதவருக்கு பலத்தை தருகிற தெய்வம் நீர் அல்லவா ஆண்டவரே. அப்படியாக பலன் இல்லாத இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நீரே பலனாய் இருந்து சுவாமி அவர்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தரின் மூலமாக கர்த்தர் அவர்களில் மகிமைப்படும்படிக்கு நான் செபிக்கிறேன் சுவாமி, ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.